இது செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500, 600 அந்த அந்த மாதிரி ரேஞ்சில் அந்த செலவாகும். குறைந்தபட்சம் ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாக்கு பிடிக்கும். வேறு இன்னும் பெரிய மெத்தட்லாம் கிடையாது. இயற்கையாகவே நமக்கு இந்த தென்னை மட்டைலாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த தென்னை மட்டையை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மட்டை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளுடைய ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம மொட்டை மாடி இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொட்டை மாடியிலேருந்து அந்த டெரக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெரக்ஸ் ஒரு அடிக்கு, ஸோ ஒரு அடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இடைவேளை விட்டுறணும். ஸோ இந்த ஹேர் ஃப்ளோனால் தான் அந்த சூடான காற்று நமக்கு போயிட்டு கூலிங்கு அப்படிங்கிறது நமக்கு கன்வெர்ட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா செங்கல் வச்சுக்கலாம். ஸோ 1 by 1 செங்கல் வச்சுட்டு இதை எல்லாராலும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். மேபி இந்த தென்னை ஓலை நமக்கு கிடைக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பச்சையாக இருக்க தென்னை ஓலை கிடைச்சா தான் பெட்டராக இருக்கும். ஸோ நான் எட்டு வந்திருக்கேன், ஸோ உங்களுக்கு டெமோ காட்டலான்ட்டு. பட் அது காஞ்சது தான். இந்த மாதிரி பச்சையான ஓலை இருந்துச்சுன்னா நம்மளால் டெஃபினட்டாக பண்ணிக்க முடியும். ஒரு சிலர்லாம் இந்த தென்னை ஓலை இருக்குல்லையே, அதை தைச்சி போடுவாங்க. ஸோ நம்ம தைக்கலாம் வேண்டாம், டேரெக்டாக அப்படியே நம்ம போட்டுக்கலாம்.